சென்னை தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் மூதாட்டி ஒருவர் மீது அரசு பேருந்து மோதியதில் அவர் உயிரிழந்தார். அவரது உடல் பேருந்தின் சக்கரத்தின் அடியில் சிக்கியுள்ள நிலையில் அதனை மீட்க முடியாத நிலை நிலவுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை டிநகர் பேருந்து நிலையத்துல பேருந்து மோதி மூதாட்டி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மூதாட்டியின் உடல் அந்த பேருந்தின் டயருக்கு அடியில் சிக்கி கொண்ட நிலையில தீயணைப்பு துறையினரும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் உடலை மீட்கும் முயற்சியில ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போராடியும் அந்த மூதாட்டியின் உடலை மீட்க முடியாத நிலை இருக்கிறது. குறிப்பா டிநகரில் இருந்து கோயம்பேடு நோக்கி செல்லும் மாநகர பேருந்து தடம் எண் 27 என்ற பேருந்து இன்று டிநகர் பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்டது. அப்போது அதுக்கு முன்பாக நடந்து சென்ற மூதாட்டி மீது அந்த பேருந்து அரசு பேருந்து மோதி இருக்கிறது. இதில் மூதாட்டி அந்த பேருந்தின் டயருக்கு அடியே சிக்கியிருக்கிறார். நீண்ட நேரமாக போராடிய அவரை மீட்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்ட போதும் அவர் உயிர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில அந்த மூதாட்டியின் உடலை போலீசாரால் மீட்க முடியாத நிலையில தீயணைப்பு துறையினர் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக போராடி தற்போது அந்த மூதாட்டின் உடலை மீட்கக்கூடிய நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால அந்த பகுதியே டிநகர் பேருந்து நிலையம் ஒரு பரபரப்போடு காணப்படுகிறது. தொடர்ந்து மூதாட்டி யார் என்று அடையாள காணும் முயற்சியில போலீசாரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.